காவல்துறையிலே சென்று அவர் புகாராக கொடுக்கிறார். அந்த புகாரை அவர்கள் ஏற்காமல், அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்கோடு அதை அணுகியதனுடைய விளைவு 30ஆம் தேதி அந்த பார்த்திபனும் இல்லை, அவருடைய காதலியும் இல்லை. அது எங்கே இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு தோப்பிலே அவர்கள் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கொலை செய்து தூக்கிலிட்டிருக்கிறார்களா அல்லது அது யாரெல்லாம் அது பின்புலம் என்ற வடிவத்திலிருந்து இன்றைக்கு காவல்துறை இன்னைக்கு தேடுது. ஆனால் இந்த கொலையை தடுத்திருக்கக்கூடிய முடியும் என்று சொன்னால் அது காவல்துறையினுடைய அவர்களால் முடிந்திருக்கும். 29ஆம் தேதி அந்த புகார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காதனுடைய விளைவு இன்றைக்கு 2 உயிர்கள் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோல்தான் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய அனைத்து கொலைகளுக்கு பின்னால் காவல்துறையினுடைய அணுகுமுறைகள் இருக்கக்கூடிய இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது காவல்துறை தான். காவல்துறையில் போய் புகார் சொன்னால் நடவடிக்கை எடுக்காமல் அவர்களே ஒரு பஞ்சாயத்து செய்வது, அல்லது அந்த காவல்துறையினுடைய அதிகாரிகள் யாருக்கு வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆதிக்க சாதி கொண்டவர்களுக்கு துணையாக பல இடங்களிலே அந்த அணுகுமுறை என்பது இருக்கிறது. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இது போன்ற ஆணவ கொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராட்டம் நடத்தி சென்ற ஆட்சியிலே திமுக ஆட்சி காலத்தில் கடைசியாக KM பாஷா தலைமையிலே ஒரு கமிட்டி அமைத்து ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு தனி சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு கமிட்டி இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கமிட்டி அதனுடைய நிலை இன்றைக்கு என்ன என்பதே தெரியவில்லை. இன்றைக்கு புதிதாக ஆட்சி பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய தாவேக அரசு, அதனுடைய முதலமைச்சர் நம்ம விஜய் அவர்கள் இன்றைக்கு திரைப்படங்களிலே காதல் ஜோடிகளை சேர்த்து வைப்பதற்கு அல்லது காதலை வாழ வைப்பதற்கு சாதி ஒழிப்புக்காக பல்வேறு திரைப்படங்களை நடித்திருக்கிறார். இன்றைக்கு தன்னுடைய கையில் ஒரு அதிகாரம் கிடைத்திருக்கு. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி முழுமையாக இந்த தமிழ்நாட்டில் சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு, இந்த ஆணவ கொலை தடுப்பதற்கான ஒரு தனி சட்டத்தை அவர் விரைந்து ஏற்ற வேண்டும். வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தில் அதை சிறப்பு கவனத்தின் மூலமாக இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். வெறும் இது 16 வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க, காதலிச்ச பொண்ணுக்கு 16 வயசு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவங்க பெற்றோர் எழுத்துக்கல, இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு வழக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த வழக்கை காவல்துறை எப்படி அணுகிருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது காதலை பொறுத்த வரைக்கும் வயசு 16, 17, 18 பார்த்து வருவதில்லை. காதல் என்பது எல்லோருக்குமானது. அது எந்த வயதில் வரணும் அப்படின்றதுக்கான ஒரு எல்லை என்பது இன்று கிடையாது. காதலித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த காதலை அவர்களை புரிய வைத்து அல்லது 2 பேரையும் உட்கார வைத்து 2 குடும்பத்தையும் உட்கார வைத்து அவர்கள் மீது அவர்களுக்கான காவல்துறை அவர்களை அது புரிதலை ஏற்படுத்தி, அதுக்கு வயசு தான் தடை என்று சொன்னால் அதற்கான காவல்துறை அதுக்கு பாதுகாப்பை அளித்து அந்த தலித் சமூகத்தை சார்ந்த அந்த இளைஞருக்கு இவர்கள் மூலமாக எந்த பாதிப்பும் வராத வகையில் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி அந்த காதலை அவர்களுக்கு தொடர்ந்து நடத்துவதற்கோ அல்லது அவர்கள் விருப்பப்படி அவர்கள் அது முன்னெடுப்பதா அல்லது விட்டு போவதான்றதுலாம் அது அடுத்த விஷயம். ஆனால் இதில் மைய கருத்தை என்னன்னு சொன்னால் 29ஆம் தேதி அவர் கொடுத்த புகார் மீது ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை? 5 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. ஒரு தலித் இளைஞன் போய் புகார் கொடுத்தா அதை ஏற்றுக்கக்கூடாதுன்னு ஏதாவது காவல்துறையில் ஏதாவது சட்டம் இருக்கா? அப்போ அவங்க ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த மேடம் கேட்ட மாதிரி 16 வயது பெண்ணு, அதனால் காவல்துறை அவங்க கேஸ் எடுக்காமல் இருந்தது அது சரிதான் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் அல்ல. எத்தனை வயதுன்றது இங்கே பிரச்சனை இல்லை. ஒருவர் தன்னை தாக்கினார்கள், தன் மீது வன்கொடுமை செய்யப்படுகிறது, தன்னுடைய உயிருக்கு பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லி ஒரு புகார் சொன்னால் அந்த புகாரை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் காவல்துறை. நீங்கள் நடந்திருக்கக்கூடிய எல்லா ஆவண கொலைகளையும் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். அது பின்னாடி காவல்துறையினுடைய தவறான அணுகுமுறை தான் இருந்திருக்கும். எல்லா தவறான அணுகுமுறையின் மூலமாக தான் இன்றைக்கு அந்த எல்லா கொலைகளும் நடந்திருக்கு. இதுவும் அதன் பின்னாடி நடந்திருக்கிறது. எனவே அடுத்து ஒரு கொலைகள் வராத வகையிலும் ஒரு சமூகத்தில் ஒரு எல்லோரும் இணைந்து வாழக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்துகிறோம். குறிப்பாக எல்லா மாவட்டங்களிலும் கலெக்டர் தலைமையில் இயங்கக்கூடிய வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அந்த கமிட்டி எல்லா மாவட்டங்களிலும் இன்றைக்கு கலெக்டர் தலைமையில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட்டப்படுகிறதா? கூட்டம் நடத்தி அந்த எங்கெல்லாம் இது போன்ற சாதிய அந்த குணங்கள் அதிகரித்திருக்கிறது, எங்கெல்லாம் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பிரச்சாரத்தின் மூலமாக விழிப்புணர்வுகளை இந்த அரசு செய்திருக்கிறதா என்று கேட்டால் செய்யலை. ஆக கலெக்டர் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கமிட்டி, விழிப்புணர்வு கமிட்டி தொடர்ந்து சிறப்பாக இயங்க வேண்டும் என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய இன்னொரு கருத்தாக நாங்கள் இந்த நேரத்தில் முன்வைக்கின்றோம். இதை தடுப்பதற்கு, நிரந்தரமாக தடுப்பதற்கு
ஆணவ கொலையை தடுப்பதற்கான தனி சட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக இயற்ற வேண்டும் என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம்.